பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வதேச கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தினுடைய 4ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழாவிலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் இருக்கிற 10 போதகர்கள் இணைந்து, அவருடைய குடும்பங்கள் இணைந்து, பிள்ளைகள் இணைந்து என்ற கொண்டாட்டத்தை நாம் கொண்டாட போகிறோம். இந்த 2025 இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளன்று சர்வதேசத்திற்கும் சுவிசேஷத்தை சொல்லி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண ஆண்டவர் நற்செய்தியை உரைத்தது போல இன்றைக்கி கிறிஸ்துவின் சரீரமாக சபை அநேக இடங்களிலே, அநேக சபைகளிலே தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி வருகிறோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த வேளையில் ஒவ்வொரு போதகர்களையும் குடும்பங்களையும் வாழ்த்து வரவேற்கின்றோம். அருமையான நம்முடைய சீஃப் கெஸ்ட் அருமையான ஐயா அவர்களை, பிஷப் மாறன் ஐயா அவர்களை வாழ்த்து வரவேற்கிறோம். மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஆமென். இன்னும் ஊழியர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாக. ஆமென். நம்ம ஆரம்ப ஜபமாக பாஸ்டர் பால் அருமை ஐயா அவர்கள் ஆரம்ப ஜபம் செய்து நமக்கு துவக்கத்திலே நடத்துவார்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 5வது வருடத்தில் இந்த கிறிஸ்து பிறப்பின் விழாவாக அகில இந்திய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை போதகர்கள் ஐக்கியமாக கூடி நாம் குடும்ப விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாமே இந்த விழாவை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் நேசிக்கிற அருமையான பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த முன்னிரவிலே தேவரே பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தின் சார்பாக, தேவராஜ்யத்தின் ஊழியர்களின் சார்பாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடியவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் பத்திரமாய் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய திருநாம மகிமைக்கென்று எங்களை நடத்தும்படியாய், எங்களை ஆண்டவரை வழி நடத்தும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களுடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் நடத்துங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆலோசனை வெளிப்படுத்தும். துதிக்க நம்ம மேலாமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தும். உன்னதரே, உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன். கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 12வது மாதம் 6ஆம் தேதி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய மறைவிற்காக, அவருடைய நிழலுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாடலை நாம் பாடுவோம். உன்னதரே, உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே, பின்னுரைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே, உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகழிட
நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறேன். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறேன். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, நான் தலை நிமிர்ந்திட காரண நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, நான் தலை நிமிர்ந்திட காரண நீரே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே, உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உன் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். என் ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், என்னை கனப்படுத்துகிறீர். மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே, உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள் கொஞ்ச நேரம் நம்ம ஆராதனைக்குள்ளே, பிரசன்னத்திற்குள்ளே நம்ம நடத்துவார்கள். ஏன்னா மீது நம்ம நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, குடும்பமாக பாடல் இருக்குது, கேம்ஸ் இருக்குது. ஆகினாலே நாம் தேவனை ஆராதிக்க இன்றைக்கி முதல் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் ஆராதிப்போம். பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள். Praise the Lord. Hallelujah. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை விசேஷமாக நம்ம நன்றி சொல்ல வேண்டும் என்றால் கண்டுகொள்ள பாருங்கள். ஹல்லேலூயா. அதற்காக நிச்சயமாய் தேவன் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரரின் குடும்பங்களையும் தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக விசேஷமாக இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அதற்கு தேவனை நன்றி செலுத்தும் விதமாக நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்வுபடுத்துவோம். பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா மக்கள் நன்றி ராஜா. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு வைப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் குடும்பமாய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை நேர்வழியாய் நடத்தி வந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஐக்கியங்களாக குடும்பமாக ஒன்றாய் இணைந்து தேவனுடைய நாமத்தை இந்நாள் வரைக்கும் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, மக்கள் நன்றியோடு துதிக்கிறோம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபூர்ண. வெள்ளம் பொழுதிந்தை மேற்கொள்ள வந்து ஆவியை அளித்தார். வெள்ளம் பொழுதிந்தை வந்து வீரநேகேரியா ஆவியை அளித்தார். நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளதே. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளதே.
புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆபிரியமானவர்களே, இந்த வருடத்தில் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்தார், அப்பா நமக்கு செய்தார். எத்தனை தடவை நம்ம சோர்ந்து போயிருப்போம், எத்தனை தடவை பலவீனப்பட்டிருப்போம், எத்தனை தடவை அவமானப்படுத்தப்பட்டிருப்போம், ஏன் சொந்த சபை மக்களாலே கூட நம்ம வேதனைப்பட்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய கிருபை மட்டுமாய் நம்ம மேலே இருந்தது, அவருடைய தயவு நம்ம மேலே இருந்தது. அதை நினைத்து ஒரு நிமிஷம் கரைகளை உயர்த்தி நன்றி சொல்லாமா? அவர் என்னை பாதுகாத்தார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொல்கிறார். என்னை வெட்கப்படுத்தாத தேவன், என் ஜனத்தின் நடுவே என்னை வெட்கப்படுத்தாத தேவன், என் உறவினர்கள் மத்தியிலே என்னை வெட்கப்படுத்தாத தேவன், நான் ஊழியம் செய்கிற பகுதியில் இருக்கும்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நான் விழும்படியாக போனாலும் கூட கர்த்தர் என்னை தாங்கினார். அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோமாய். ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Thank you, Pastor. வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் குடும்பங்களையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இது 4ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். ஆண்டவர் இந்த வருடத்தை ஆசீர்வாதமாக நடத்தியிருக்கிறார். இந்த வருடத்தில் அநேக ஊழியங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். அல்லேலூயா. அநேக இடங்களிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை குறித்ததான ஒரு தெளிவு உண்டாக்கும்படி இந்த உபதேசம் சர்வதேசத்துக்கும் போக வேண்டும். அதுதான் நம்முடைய தரிசனமாக. நம்முடைய 10 ஊழியக்காரர்கள் இணைந்து இன்றைக்கு 10 குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது குறித்ததான சாட்சி இந்த வருடத்தில் ஆண்டவர் பல இடங்களில் நம்மை கொண்டு போயிருக்கிறார். அது குறித்ததான சாட்சி பாஸ்டர் பால் கிருபை அவர்கள் இந்த வருஷத்தினுடைய ஊழியக்காரர் கூடுகை ஆசீர்வதித்ததினாலே அது சாட்சியாக பகிர்ந்து கொள்வார். ரொம்ப தூரம் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு மகானே இருக்கும். லேலுயா. அதான் நல்லா சூடாக டீ கொடுத்தாங்க. உங்களுக்கு கொடுக்கலையா? சரி, சாப்பிட்டு கொடுக்கலீங்க வரும். சரி, லேலுயா. பந்தி முந்திக்கும் வடைக்கு திந்திக்கும். கதை நல்லவர் கிருபைன்றது நம்முடைய ஐக்கியத்தை கதை நேசிக்கிறார். இந்த சர்வதேச கிறிஸ்துவின் சரியமான சபை இதை பசுவ ஐக்கியம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருச்சபையில் நாங்கள் நடத்துவது வழக்கம். 3 அல்லது 4 மீட்டிங்கில் நடத்துகிற வழக்கம். கடைசியாக கூட நம்ம நீலங்கல்ல சால்மணியா அவருடைய சர்ச்சையில் வச்சு நடத்தினோம். அருமையாக வந்திருந்தாங்க. அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அநேக நம்ம இந்த பகுதியில் வட சென்னையில், தென் சென்னை, சவுத்து, நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டுன்னு பாஸ்டர் ஜான் பிட்ரையாவும் பாஸ்டர் லெலின் அவர்களும் இதை ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த சபைகளை கேட்டு நாங்கள் அங்கே உள்ள ஊழியர்களை கூட்டி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படி இந்த பசுவை நாய்க்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் இருக்கிறோம் என்பதை அது முக்கியப்படுத்துறதுக்காக இந்த கூட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி 4-5 மீட்டிங்கில் நாங்கள் போடுறோம். அது கர்த்தர் இந்த மாதத்தில் அநேக சபைகளை வைத்து அதை செய்யவும் அநேகருக்கு அறிவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், அப்போஸ்தலர் உபதேசம், அன்னிய ஐக்கியம், ஒருமைப்பாட்டின் ஐக்கியம், யோவான் 17:21 பிதாவே நீ தந்த மகிமையை கொடுத்தேன் நாம் ஒன்றாக சொல்லுவார். இந்த 3 காரியத்தை மையப்படுத்தி இந்த சபைகள் அப்போஸ்தலர் உபதேசத்தில் இருக்கிறதா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்கிறோமா, ஒருமைப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறோமா அப்படின்றதுக்காக நாங்கள்
கிட்டத்தட்ட ஒரு 10-12 குடும்பங்கள் மேலே இதில் இணைந்து நாங்கள் ஒன்று கூடி முதல்ல குடும்பமாக ஐக்கியமாக இருக்கிறோம். பின்பதாக அநேக ஊழியர்களை ஐக்கியத்துக்குள்ள அழைக்கிறோம். இல்லையா? கர்த்தர் நல்லவர். விசேஷமாக வருடாந்தோறும் இந்த ஐக்கியத்தில் யார் தாக்கு பிடிச்சிருக்காங்களோ இயேசு சொன்னார், நீங்களும் போய்விடமாக தான் இருக்கான்னு சொன்னதோடு நிறைய இதில் வருவாங்க போவாங்க. ஆனாலும் இந்த 12-10 குடும்பம் அப்படி நாங்கள் இயேசு உபதேசத்தை கை கொண்டு அதை அறிவிக்கிறதுக்காக இது உற்சாகப்படுத்தணுமாய் நாங்கள் எங்களுக்கு ஃபேமிலியில் கெட்டுவதற்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடத்தை நடத்தி வருகிறோம். கர்த்தர் இந்த முறை இதை நடத்த மீட்டிங் நடத்த இந்த செலிப்ரேஷன் கொண்டாட கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக எல்லாரும் கரங்களை ஊற்றி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய ஐக்கியத்தை குறித்து சாட்சிகளை நாம் கேட்டோம். இப்பொழுதும் ஒரு விசேஷமான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற அருமையான பாஸ்டர் சுந்தராவுடைய இளைய மகளுடைய உடம்பு சரியில்லை. அதே போல் பாஸ்டர் ஜான் பீட்டர் அவருடைய மூத்த மகனுக்கு உடம்பு சரியில்லை. அது பேர் நம்முடைய ஐக்கியத்தில் நிறைய பேர் வரல. இன்றைக்கி அநேக பலவீனங்கள். நம்முடைய ஐக்கியத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. அதற்காக விசேஷ ஒரு ஜெபத்தை நம்ம பாஸ்டர் லெனின் அவர்கள் ஏறெடுப்பார்கள். வாங்க ஐயா. நம்ம ஐக்கியத்தினுடைய சுகத்திற்காக பலத்திற்காக 10 ஊழியர்கள் நம்ம ஒருமனப்பட்டு இந்த குடும்ப விழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சில காரணங்கள் நம்ம ஊழியர்கள் வர முடியல. ஐயா இந்த வருஷம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது எல்லா கரங்களை தட்டலாமா? கிறிஸ்துவின் சரீரமாக சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு பலவீனம் சுகவீனம் கத்த நல்ல சுகத்தை சுகப்படுத்தும்படி ஐயா அவர்கள் சொல்லலாம். ஆமாம், என்னுடைய இளைய மகனுக்கு நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை. அல்லேலூயா. மனைவி அதனால தான் வர முடியல. அவங்களால ஜெபிக்கணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, கத்தாவே, ஆண்டவரே, ஊழியர்களாய் ஆண்டவரை பரிசுத்தவான்களாய் இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரை கூடி வர கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை விசேஷமாக ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பத்தின் ஆண்டவரே சுகத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுகத்தை விரும்புகிற நல்ல தேவன். எரேமியா 33:6 படி நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வர பண்ணுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, என் தழும்புகளால் அவர்கள் குணமானீர்கள். ஏசாயா 53 அதிகாரத்தில் படி கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே போதகர்களுக்கும் ஆண்டவரே மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பரிபூரண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, உபாகம் 7:15 படி கர்த்தர் தாமே சகல வியாதிகளையும் நீக்கி நான் சுகமாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக. ஆண்டவரே, வருகிற ஆண்டவரே இந்த ஆண்டவரே வருஷத்திலும் ஆண்டவரே இந்த அந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தருள்வீருக்காக ஸ்தோத்திரம். சகரியா 2:5 படி நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் வாதைகளுக்கும் பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்தருள்வீராக. ஆண்டவரே, சங்கீதம் 91:10 படி வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்ன தேவன் எங்கள் ஆண்டவரே ஆண்டவரே யோபு வீட்டை ஆண்டவரே சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்த தேவன். யோபு 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவன் எங்கள் ஆண்டவரே சுகத்தோடும் பெத்தரத்தோடும் ஆண்டவரை இருக்க கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம். உன் சுக வாழ்வு ஆண்டவரே சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்ன தேவன். ஏசாயா 58 அதிகாரம் படி சுக வாழ்வு துளிர்க்கட்டும் ஆண்டவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தைக்காக இந்த 4ஆம் ஆண்டு நிறைவு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக முடிக்கணும். ஆமென். 2026 5ஆம் வருடத்தில் மிகப்பெரிய அளவிலே நம்முடைய ஊழியம் செழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு பேஸ்மெண்ட்டு ஐயா கொடுக்குற இந்த வார்த்தையில் பலன் இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான ஜெபசீலன் ஐயா அவர்கள் வந்து இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியர்களாய், உம்முடைய பிள்ளைகளாய், நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் இணைந்திருக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற உம்முடைய அடியாருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அடியாரை மறைத்து என் தேவன் வெளிப்படுவீராக. அவர் சுமந்து வந்திருக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஊழியத்திற்கும் எங்களுடைய ஊழியத்தினுடைய எதிர்கால பயணத்திற்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதாக ஆவியானவர் வெளிப்படுவீராக. மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவ மனுஷனையும் தேவ வார்த்தையை நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பிஷப் மாறன் ஐயா அவர்களை வாழ்த்துதலோடு கூட நாங்கள் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகள் நிறைந்த வாழ்த்துதலோடு கூட வரவேற்கிறோம். எல்லா கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் டைம் போய்கிட்டு இருக்கு. வாங்க நீங்கள் மேலே கேமரா வாங்க, யூடியூப்பில் போடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை. ஜெபம் செய்வோம். உன்னதமான தேவகுமாரனாகிய இயேசுவே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, எங்கும் நிறைந்திருக்கிற தூய ஆவியானவரே, உம்மை வருக வருக என்று வரவேற்கிறோம். உம்முடைய உதவி இல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, என் பட்சத்திலே நெல்லும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வரட்டும். நான் வாயாக, நீர் வார்த்தையாக வெளிப்படும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய கரம் எங்கள் மேல் வருவதாக. உம்முடைய கரம் எங்கள் மேல் வருவதாக. உங்கள் பிரசன்னத்தினாலே எங்களை மறைத்து கொள்வீராக. அப்பா, நாங்கள் ஊழியக்காரர்களாக அவருடைய துணைவி பிள்ளைகளோடு கூட குடும்பமாக வந்திருக்கிறோம். நீர் எப்போவுமே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா. அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுவோம், அல்லேலூயா. இப்போ நம்ம சர்ச்சில் உட்காந்துங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். இது ஒரு குடும்ப விழா. இந்த குடும்ப விழாவில் நான் குடும்பமாக இல்லை, அப்படி ஒரு அழைப்பும் இல்லை. ஆகினாலே வருந்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு குடும்பங்கள், அதுவும் ஸ்பெஷலாக பாஸ்டர் குடும்பங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகினால உங்களை குடும்பமாக பார்க்கறது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. என் தோற்றமும் என் வார்த்தையும் உங்களை மகிழ்விக்கதோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தை உங்களை மாற்றி அமைக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களோடு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தான் மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கிறாரு. சரி, இன்றைக்கி ஒரு மாப்பிள்ளை பிரசங்கம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எல்லோரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சரி, எத்தனை பேருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்குது? உண்மையாக தான் கேட்குறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஏதோ எபேசியர்லேருந்து சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா 128ஆம் சங்கத்திலேருந்து சொல்லியிருப்பாங்க, ஆதி ஆமத்திலேருந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 3 காரியம்தான் ஏதோ சொல்லியிருப்பாங்க. உண்மையாக நீங்கள் கல்யாணத்தில் எதை கவனிச்சிங்களோ
எதன் மேலே நோக்கமாக இருந்துச்சோ, எந்த திட்டத்தில் நீங்கள் இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் என்னுடைய கல்யாண நாட்களை நான் நிறைய முறை நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன். திருமண நாட்கள் அது தேவன் நமக்கு தந்த ஒரு பாக்கியமான நேரம். அல்லேலூயா. சரி, எனக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு, சென்னை பெந்தகோஸ்தே சபையின் தலைவர், பிரசங்கிக்கும் பொழுது 128ஆம் சங்கீதத்தை அவர் சில காரியங்களை சொன்னார். அந்த பாஸ்டர் வந்து வெயிட் பண்ணுறாங்க, சபை மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க, பொண்ணு வந்து வெயிட் பண்ணுது. நான் அப்போ தான் முடி வெட்டுறதுக்கு ஷேவ் பண்ணுறதுக்கு போனேன். நிஜம். வேக வேகமாக போய் முடியை வெட்டி சேவ் பண்ணிவிட்டு அந்த திருமணத்திற்கு வந்து நின்னேன். பாஸ்டருக்கு சிரிக்காமல் அவர் வந்து ஜோக் அடிப்பார். என்னுடைய தலைவர், என்னை உருவாக்கினவர், ஒரு சிறந்த போதகர், குற்றம் சாட்டப்படாத விண்ணுலகத்துக்கு போன ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தவான் பாஸ்டர் பிரபுதாஸ் வாஸ் அவர்கள். நான் அடிக்கடி நான் இன்றைக்கி கிறிஸ்தவன் ஊழியக்காரன்னா அது அவரால் தான். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய வழிநடத்துதல் எல்லாம் நம் தலைமையில் இருந்தாலும் வழிகாட்ட ஒருவர் வேண்டும். அல்லேலூயா. அதனால் அந்த பசுத்தவானை அந்த திருமணத்தில் வந்து உட்கார்ந்து, அவ்வளோ பெரிய போதகர் அவர். அப்போவே ஆயிரக்கணக்கான மக்கள், குறைஞ்சது ரோல் பாய் போட்டாங்கன்னா ஒரு 100 அடி பாய், ஒரு 20-30 பாய் போடுவாங்கன்னா பாருங்கள். அவ்வளோவும் ஒருத்தர் உட்னாங்க பெட்டினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உடம்பு ஃபுல்லாக வேர்வை ஆகிடும். அவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும். அது பெருக்கினாலும் அதை சுத்தம் செஞ்சாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையின் போதகர் எனக்கு திருமணம் செஞ்சு வச்சார். உண்மையிலேயே அவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு எனக்கு பெருமிதமாகவும் மரியாதைக்குரியதாகவும் உயர்வாகவும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் எனக்கு திருமணம் பண்ணி வச்சார். நான் குறைஞ்சது 10,000 பேருக்கு மேலே திருமணங்களை நான் நடத்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படியும் அமெரிக்காவில் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க, லண்டனில் இருப்பாங்க, இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்க, இந்த மாதிரி பல நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் யாரோடும் எனக்கு தொடர்பு கிடையாது. அல்லேலூயா. சரி, ஆகினால குடும்ப இந்த விழாவை உங்களுக்கு திரும்ப அந்த திருமண நாளை நினைக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் கை பிடிக்கும் பொழுது இருந்த பதட்டம், அல்லது நீங்கள் அந்த சேரில் உட்கார்ந்து இருக்கும்போது இருந்த அந்த பக்கு, அடுத்தது உங்களுக்கு உங்கள் எண்ணங்கள், இது நடைமுறையில் சொன்னால் அது ஒரு வேடிக்கையாகவும் சிரிப்பாகவுமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம வசனத்தை, அந்த 128ஆம் சங்கீதத்தை எல்லோரும் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். எல்லோரும் எடுங்க. எனக்கு வாசித்ததை உங்களுக்கு வாசிக்கிறேன் இன்றைக்கி. கொஞ்சம் வாசிங்களேன். கர்த்தருக்கு பயந்து எல்லாருமே படிச்சிடுங்க. எல்லாருமே படிங்க. ஆமென். அல்லேலூயா. இதில் 4ஆம் வசனமும் முதல் வசனமும்
ஒன்று போல இருக்கும். சரி, நம்ம திருமண உறவுக்கு தேவன் நம்மை அழைத்து வந்து விடும் பொழுது, அல்லது தேவன் நம்மை சேர்த்து வைக்கும் பொழுது, அல்லது தேவன் நம்மை அங்கீகரிக்கும் பொழுது, அல்லது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்நாளை நினைத்து இன்றைக்கு நாம் அதிலே நடக்கிறோமா? அந்த புனிதமான உறவில், குடும்பம் என்கிற வாழ்க்கையின் பயணத்தில் நாம் சீரோடு சிறப்போடு சகல சௌபாக்கியத்தோடு சகல ஆசீர்வாதங்களோடு இருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு சுய பரிசோதனையோடு கூட இந்த குடும்ப விழாவை நிறைவு செய்ய ஆண்டவர் அருள் செய்வார். ஆமென், அல்லேலூயா. முதல்ல அங்கே சொல்லப்படுகிறது பக்தி உள்ளவன். இந்த பக்தி உள்ளவன் என்பவன் கடவுளை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையினுடைய ஒழுக்கத்திலும் வேத அடிப்படையிலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ரட்சிப்பின் பாதையில் நடக்கிற ஒரு வாலிபன். அப்படியே நடக்கிற ஒரு வாலிபப்பன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் நினைத்தருளுகிற அந்த நினைப்பு ஒரு நாள் அவர்களை தனிமை என்கிற உணர்விலிருந்து மாற்றி கணவன் மனைவி என்கிற ஒரு புனித உறவை தேவன் ஏற்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த உறவு மிகவும் மிகவும் முக்கியமானது. இந்த உறவை அநேகர் புறக்கணிக்கிறார்கள், தானாகவே அதை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், தங்கள் இஷ்டத்திற்கு அடித்தளம் அமைக்கிறார்கள், அந்த ஒழுக்கத்தை மீறிவிடுகிறார்கள், சத்தியத்திற்கு மாறாக தங்களுடைய குடும்பத்தை அவர்களே ஒரு போக்கோடு ஏதோ ஒரு ஏனதானத்தோடு அதனுடைய உண்மை உணர்வோடு இல்லாமல் அவர்கள் அந்த திருமணத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். போக 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 அது இனிமை என்கிறது மாறி கசப்பாக போய் அவர்கள் கோர்ட்டு வாசலில் நிற்கிறதை இன்றைக்கு ஆயிரமான பிள்ளைகள் கோர்ட்டு வாசலில் இருக்காங்க. அவங்களாம் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, பேர் கிறிஸ்தவர்கள், அல்லது அந்த ஒழுக்கத்தை மீறினவர்கள், சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். பைபிள் சொல்லுதுங்க, ஒரு முறை இணைக்கப்பட்டுட்டா சாகிற வரையும் அவங்க பிரிக்கவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. இந்த திருமண பந்தத்தில் கையை பிடிச்சி கடைசியாக பாஸ்டர் என்ன சொல்லுவார் சொல்லுங்க? தேவன் இணைத்ததை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்பம் தித்திப்பாக இருப்பதற்கு, குடும்பம் இனிமையாக இருப்பதற்கு, குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வேற்றுமையான சிந்தை ஒருவருக்கும் வரவே கூடாது. அப்படி வருமானால் உங்களுக்குள்ளே சாத்தான் நுழைந்து விட்டான் என்று அர்த்தம். உங்களுடைய புனிதமான உறவை அவன் கெடுத்து போடுவான். அல்லேலூயா. வேற்றுமையான எண்ணங்களையும் சிந்தனையை அவன் கொடுத்து உங்களை திசை திருப்பி உங்களை பாவியாக்கி உங்கள் சத்திய பிரமாணத்தை விட்டு விலக்கி உங்களை அழித்து விடுவான். ஆமென், எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ரைட். ஃபஸ்ட்டு பக்தி உள்ளவன். அந்த பக்தி உள்ளவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். திருமணம். அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. பக்தி உள்ளவனுக்கு தேவன் அவனுக்கு தனிமையை போக்கி கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை ஒரு இனிமையை ஏற்படுத்துகிறார். ஆமென். நான் சொல்கிறேன், ஒரு மனைவி இன்பம் அடைவதும் ஒரு புருஷன் இன்பம் அடைவதும் திருமண உறவில் மாத்திரமே. அல்லேலூயா. ஆகினால்தான் அந்த தனிமையை அகற்றி தேவன் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஒரு மனுஷியாக்கி அவன் கையிலே கொடுக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். அல்லேலூயா. இந்த மைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் பேசுறது கேட்கல. இது போதும். நான் கொஞ்சம் சத்தமாகவே பேசுவேன். ரைட்.
அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. கொஞ்சம் வேகமாக சில விஷயங்களை பேசுகிறேன், எனக்கு டைமு சொல்ல வேற. இப்போ 8:25. இல்லை இது குடும்பம், அதனால் நீங்கள் அந்த டைமில் முடிச்சிங்கனால தான் வீட்டுக்கு போய் சேர முடியும். குடும்ப ஜெபம் ரைட். இப்போ நான் அதுக்கு பின்னாடி வரேன், குடும்ப ஜெபத்தை பற்றி. சரி, எல்லோரும் கவனிங்க. ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷனை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கடவுளுக்கு பயப்படுற எல்லார், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் அவருடைய விருப்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் உங்களுக்கு சூட்டபிளான கணவனை, சூட்டபிளான மனைவியை தருகிறார். ஆமென் ஆமென். உங்கள் பெண்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்ல கணவனை கர்த்தர் கொடுத்தாரா? இல்லைங்க, எங்கள் கல்யாணம் இந்துல ஆச்சுன்னா யாருன்னா இருக்கீங்களா? இல்லை, உங்கள் கணவர் உங்களுக்கு தேவன் தந்த தலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் தலையாக இருந்து அவரை சரீரமாக்கியிருக்கீங்களா? வேத பிரமாணத்தை புரட்டாதீர்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இல்லைனாலே நான் கொஞ்சம் நடக்கலாம், என்ன கட்டி போட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. சரி, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. நான் சில நேரத்தில் கேட்பேன், எங்க விட்டாரு? அப்பதான் எல்லாரும் பேச முடியும். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமென். எங்க விட்ட? தலை. வெரி குட். மனைவி தலைன்னு என்னைக்கு தலை கனமாகுதோ அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். அவங்களை தலகனமா நல்லா கவனிங்க. உங்களுக்கு உங்களுடைய பெண்ணின்மையை புனிதப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்த ஒரு புருஷன். ஆமென். அவருக்கு எல்லாவற்றிலும் அந்த வாக்குறுதியை சொல்லும் பொழுது பெண் மாத்திரம் ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. என்னன்னா, நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா புருஷன் சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஆனால் மனைவி சொல்லும் பொழுது, வாக்குறுதி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. அப்போ அந்த கீழ்ப்படிதலை வேதம் நமக்கு தந்திருக்கிறது. தயவு செய்து கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புருஷன் புனிதமானவர். ஆமென். என்னைக்கு சொல்கிற தரைக்குறைவா பேசுறத நிறுத்திடுங்க. இதுவரை பேசியிருந்தா உங்கள் புருஷனை எப்போ பேசினாலும் உயர்த்தியே பேசுங்க. ஏன்னா அவர் அது இருந்தால் தான் நமக்கு தலை. அல்லேலூயா. இன்னும் வரமாட்டேந்தே. அல்லேலூயா. நீங்கள் வேற பாயிண்டாக போட்டு வச்சுக்கிறீங்க, சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதனால் கொஞ்சம் நான் அங்கே போகல, அது உங்கள் உபதேசத்துலேயே நிறுத்துறேன். எனக்கு கொடுத்த சின்ன வெளிச்சத்தில் நான் வெளியே வந்துடுறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இப்போ தலை புருஷன், சரீரம் முழுவதும் யார்? அப்பா மனைவி. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரீரம் மனைவி. அதனால தான் நமக்கு பட்டன்லாம் போட்டு விடுறாங்க. சில நேரத்தில் தப்பாக பட்டன் போடுவோம், சில நேரத்தில் ஜிப்பு போயிடும், சில நேரத்தில் பார்த்து ஏற்றத்தாழ்வு இருக்கும். அவங்க தான் சரீரம், அவங்க சரி பண்ணுவாங்க. அல்லேலூயா. வேறு யார் கை வச்சாலும் சும்மா இருப்பியா? என்னதான் ஆடினாலும் சர்ச்சில், பாடினாலும் சத்தனும், பாஸ்டர் தொடுற பவர் ஒரே ஆளுக்கு தான் இருக்குது, உனக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? ஆமென். அவரை நெருங்காம நெருப்பு மாதிரி பார்த்துப்பீங்க. ஆமென். அவர் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது அந்த அசைவு பார்த்தீங்கன்னா அவருடைய கண் யார் மேலே போகுது, அவருடைய சிரிப்பு, அந்த புன்னகை சிரிப்பு எப்படி இருக்கு, எல்லாத்தையும் எடை போடுவீங்க. ஆமென். வீட்டுக்கு வந்த பிறகு வச்சுப்பீங்க. அல்லேலூயா. இன்னும் வரலையே. அல்லேலூயா. ஆமென். சரி சரி ரைட். கொஞ்சம் கவனிச்சிங்க. மனைவி முக்கியமானவள், புருஷனும் முக்கியமானவன். இவர்கள் இருவரையும் தேவன் சூட்டபிளாக கரெக்டாக செட் பண்ணிட்டார்னா
கண்டிப்பாக அந்த குடும்பம் விரிச்சலே வராது. விட்டு கொடுப்பார்கள். ஆமென். எல்லாவற்றிலும் விட்டு கொடுப்பார்கள். அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள். நல்ல புரிதல் அந்த குடும்பத்தில் இருக்கும். எந்த குடும்பத்தில் புரிந்து கொள்ளுதல் இருக்குதோ அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ வசனத்துக்கு வரலாம். 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல்ல சொல்லுது, நீ கடவுளுடைய வழியில் நடந்தியானா, பக்தியோடு உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தரை தேடினியானா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. ஆமென். அல்லேலூயா. உன் பக்தியை பார்த்து, உன் விசுவாசத்தை பார்த்து, உன் ஜெபத்தை பார்த்து, உன் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். அந்த 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன் கைகளின் ரைட். முதல் வசனத்தில் பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்கிறார். ஆமென். பக்தி உள்ளவனை ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒரு குடும்ப உறவை புனிதப்படுத்தி அவனை கையில் கொடுப்பதற்கு தேவன் மல்கியாவில் 2:15 சொல்றார் பாருங்க, வாசிக்க வேண்டாம். அவன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், பக்தி உள்ள சந்ததியை. இப்போ இந்த பக்தி எங்க தொடங்குதுன்னா குடும்ப உறவில் தொடங்குகிறது. அல்லேலூயா. பக்தி எங்க தொடங்குது? குடும்ப உறவு. இந்த குடும்ப உறவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நல்லா கவனி. பேச்சுலர், பிரின்ஸ்டன், திருமணம் ஆகாதவன், திருமணம் ஆகாதவன், இவர்கள் எல்லாரும் விசுவாச அடிப்படையில், பக்தியின் அடிப்படையில் அவர்களுக்கு என்ன ஏற்ற நேரத்தில் நல்ல பொண்ணை பார்க்குறாங்க, நல்ல பிள்ளைய பார்க்குறாங்க, கொண்டு போய் என்ன செய்கிற வீடு பார்க்குறாங்க. அதுக்கு நிறைய சாங்கியம் பண்ணுறாங்க பாருங்க, எத்தனை வழிமுறை பண்ணுறாங்க பாருங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். எல்லாத்தையும் சரி பண்ணி ஆண்டவர் அவர்களே அதை கரெக்டாக அனுகூலமாக்குகிறார். குடும்பங்களை உறவில் சேர்ப்பதற்கு கர்த்தர் அனுகூலமாக்குகிறார். அவருடைய அனுகூலம் இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல் யாராலும் சேர்ந்து வாழ முடியாது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அவர் என்ன செய்யறாரு? கிட்ட வரார். வந்து, உன் பக்தியை பார்த்தப்பா, நான் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு என்ன செய்ய போறேன், நீ தனியாக இருக்கிறது நல்லதில்லை, உனக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்குறேன்றார். ஆமென். 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, இப்போ ஊழியக்காரர்களே, நீ பிரயாசப்படாம, நீ ஊழியம் செய்யாம நீ எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோம்பேறியான ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறதே இல்லை. ஆமென். குடும்பத்தில் கவனிங்க. காலையில் நீங்கள் நிர்ணயித்த டைமில் எழுந்துக்குங்க. காலையில் எழுந்து ஜெபம் செய்யுங்க. காலையில் எழுந்து வேதத்தை வாசிங்க. அந்த நாளுக்குரிய தேவ திட்டத்துக்காக காத்திருங்க. அவர் உங்களுக்கு உன்னுடைய காத்திருப்புக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை நீ வாசித்த வேத பகுதியிலிருந்து உனக்கு காட்டுவார். அதை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு நீ என்ன செய்ய தெரியுமா, அந்த நாளை நிறைவேற்று. ஆமென். அந்த நாள் சமாதானமாக இருக்கும். அந்த நாள் உன் தேவையை சந்திக்கிறதா இருக்கும். அந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு படி அங்கே சொல்றாரு, பிரயாசப்படணும், வேலை செய்யணும், வருமானத்தை ஈட்டணும். அந்த குடும்பத்திற்கு வேண்டியதை ஆண்டவர் என்ன செய்கிறார் அங்கே சொல்றார் பாரு, உன் கைகளின் பிரயாசத்தை, உழைப்பு முக்கியம். நான் இந்த சர்ச்சு உள்ளே வந்ததுமே பாஸ்டர் ஒரு அழகான சர்ச்சை கட்டியிருக்காருன்றதும் உண்மையாக சொல்கிறேன், என் மனசு சந்தோஷப்பட்டுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் வரலையே அல்லேலூயா. ஆனால் அவரை நான் மேலோட்டமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒரு அழகான மனவாட்டி உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் வரமாட்டேந்தே. அல்லேலூயா. உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தற்செயலாக இங்கே வரவில்லை, தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆகையினால் தான் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புகிறார். ஆமென். அசாதாரணம் பார்க்கறதுக்கு பல விதங்களிலே நம்ம பார்க்கலாம். அவரை முதல் பார்க்கும்போது வேறொரு இடத்துல நான் பார்த்தேன்.
இன்றைக்கு இந்த ஸ்தலத்தில் பார்க்கும்போது மெய்யாகவே கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, கர்த்தர் போதகரை ஆசீர்வதித்து இருக்கிறார். மூன்றாவது, அவர் பின்னாடி ஒரு கூட்ட ஜனத்தை கொடுத்து இருக்கிறார். நான் உட்காந்துக்கின்னு அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் அவருக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. உடனே என் மனசு இன்னொன்று தேடுது, இது போதாதே, இதிலும் மேன்மையான விலை காண்பார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த சின்ன இடத்துல இருந்து ஒரு பெரிய விசாலத்தை நோக்கி அவர் போயே ஆகணும். ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இனி அவருடைய கண் பார்வை தொலைதூரமாக அது விரிவடைகிறதாக இருக்க வேண்டும். ஆமென். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு வலதுபுறம் கேட்டாக்க வலதுபுறம் கொடுப்பாரு, இடதுபுறம் கேட்டானா இடதுபுறம் கேட்பாரு. ரோடை கேட்காதீங்க, ரோடு இருக்குதுங்க. ஆகினால் உங்களுக்கு கேட்கறதை கர்த்தர் கொடுத்து உங்களுடைய ஊழியத்தை விசாலமாக்குவார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்தா அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வருமானம். ஆமென். ஊழியம் செய்யணும்னா எது வேணும்? எல்லாரும் சொல்லுங்கள், எது வேணும்? நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு பணம் இருந்தால் தான் வர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நிறைய விஷயங்களை உண்மையை சொல்லுவேன், என்னால் முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் நான் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய லைஃப்பில் நான் வாக்குறுதியை கொடுக்க மாட்டேன். நான் ஒரு 1,00,000 வாக்குறுதிகளை நான் நம்பினவன், அதன் வழியில் ஓடனவன், ஏமாற்றங்களை சந்தித்தவன். ஆகினால என்ன போல ஊழியக்காரர்கள் ஏமாறக்கூடாது. ஆனால் ஒன்று சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம்? அதன் மேலேயே இருப்போம். ஆகினால ஞாயிற்றுக்கிழமை பாருங்கன்னு சும்மா சொன்னால் போதும், அவருடைய கற்பனை கோட்டை வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இன்னும் வரலையே. ஆமென். நான் சொல்கிறது தீர்க்க தரிசனங்க, நிஜம் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் பார்த்து ஐயா அப்படின்னு சொன்னார்னாவே அந்த ஐயான்றதுலேயே சில ஏக்கங்களும் சில திட்டங்களும் அவர் எதிர்பார்ப்பும் எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஆகினால் நான் என்ன செய்வேன்னா வாயே திறக்க மாட்டேன். ரெண்டாவது, அவங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்யணும் வாக்குறுதி சொல்ல மாட்டேன். என்னால் முடியும்னா சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னால் முடியாததை நிச்சயமாக அவங்கள அதனால எனக்கு பாவம் சேரும், அதனால எனக்கு சாபம் வரும். அவருடைய கற்பனை கோட்டை என்னை என்ன செய்யும்? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஆகையினால்தான் நான் என்ன செய்வேன்னா ரொம்ப பொறுமையாக ஐயா பார்க்கலாம், ஜெபிக்கலாம், கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சரி, இப்போது 2வது வசனத்திலே இருக்கிறேன் நான். இப்போ 2வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தர் உனக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்படுத்துகிறார்னா நிச்சயமாக உன்னை பசியும் பட்டினியுமா வைக்க மாட்டார். ஒருவேளை அந்த பசியும் பட்டினியும் உனக்கு அனுமதிக்கிறார்னா உன் வாழ்க்கையின் அந்தஸ்தாக அது மாறும், அது படிகளாக மாறும், அது உயர்வாக மாறும், அது முன்னேற்றமாக மாறும், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உச்சிதத்திற்கு கொண்டு போகும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் வருமானத்தை கொடுப்பேன், உன் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன சொல்கிறாருன்னா அடுத்ததே அதில் 2ஆக உடையுது. அந்த 2ஆம் வசனம் 2ஆக உடையுது. உனக்கு பாக்கியமும் ஜோடியாக உட்காந்தா நல்லா இருக்குன்னு நினச்சேன் நான். எங்கே தாமஸ் எங்கே உட்காந்துங்கிறார்? காற்றை தேடக்கூடாது. உண்மையிலேயே இல்லை, ஜோடியாக உட்காந்தா அது ஒரு நல்லா இருக்கும். பேச வைப்பேனே. சரி இனிமேல் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். விட்டுருங்க. இனிமேல் எங்கே உங்கள் கூடுகை இருந்தாலும் கணவன் மனைவி பக்கத்தில் உட்காருங்க. ஏன்னா சொல்ல வேண்டியது நச்சுன்னு போய் இறங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, அங்கே அந்த வசனம் 2ஆக உடையுது. எல்லாரும் கவனிக்க. அந்த வசனம் 2ஆக உடையுது. என்ன சொல்லுது? பாக்கியமும் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தராலே தயவு பெறுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புருஷர்களே, உங்கள் மனைவியை ஆண்டவர் கொண்டு உன் கண்முன்ன நிறுத்தும் போது அது உனக்கு பாக்கியம். ஆமென். மனைவியை தேவன் உனக்கு தருகிறார். அல்லேலூயா.
அங்கே அங்கே அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை, அந்த பாக்கியமும் நன்மை ஆசீர்வாதமும் அந்த நன்மைன்னு சொல்லிட்டு மறைமுகமாக இருக்கு. அடுத்த வசனத்தில் சொல்லுது உன் மனைவி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க என்ன சொல்லுது? உன் மனைவி. ஆமென். அந்த நன்மையை 3ஆம் வசனத்தில் பளிச்சுன்னு காட்டுறாரு, உன் மனைவி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ரெட்டை வேஷம் போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது, 2 ஜோடி இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பிள்ளைகளை பார்த்து ஒரு ஆசை வந்துச்சு. இருக்காங்க
பிறந்தார்
மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் பாடுகிறோம். உங்களுக்காக சிறப்பான ஆதாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமா, அந்த அன்பின் ஐக்கியத்திலும் பங்கு பெறுவோம். God bless you. வாழ்த்துக்கள் சொல்லுங்க. God bless you. Christmas. கரு என்ன சாப்பிட்ற? கரு என்ன சாப்பிட்றீங்க? கேத்தி என்ன சாப்பிட்றீங்க? குடிச்சவன் இன்னும் கொஞ்சமா? ஓகே. ஓகே. பிதா சுதன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மேத்யூ கீழே போட்டு போகிறேன். சாப்பிடா. பிடிச்சிக்கோ. அப்படி பிடிச்சிக்கோ. வெரி குட். சூப்பர் பண்ணி. என்னையா நையா வேணும் சாப்பாடு இல்லை. நீ நான் சாப்பாடு கொடுங்க. சூப்பருங்க. சூப்பர். பிரியாணி சிக்கன் பீஸ் எல்லாமே